உனக்காக பொருந்தேனே எனதழகா. இந்த பொண்ணு புடவை கடையில் பார்த்த பொண்ணு தானே. ஆதி ஆஃபீஸ் முன்னாடி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா? ஓ, அவள் படிப்பு சம்மந்தமாக ஆதிக்கிட்ட பேச வந்திருப்பாளோ. என்னன்னு கூப்பிட்டு கேட்போம். ஹலோ சிஸ்டர், உங்களை தான். நில்லுங்க. ஹலோ சிஸ்டர், உங்களை தான். இந்த டைமில் யார் ஃபோன் பண்ணுறது? பிரியா சொல்லுடி, என்னாச்சு? சரி ஓகே, அங்கேயே வெயிட் பண்ண, நான் வரேன். அச்சோ, எங்கே அந்த பொண்ணை காணும்? இங்கே தானே நின்றுட்டு இருந்தா. காணுமே, ஒருவேளை போயிட்டாலோ. அது சரி, ஆதியை கண்டிப்பாக அந்த பொண்ணு மீட் பண்ணியிருப்பா. கண்டிப்பாக ஆதியும் படிப்பு செலவுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். சரி, ஆதிக்கிட்ட அப்புறமா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அச்சோ, பிரியா வேற இப்போ கூப்பிட்டா, ஃபஸ்ட் அங்கே கிளம்புவோம். வளர்ந்த மாடு இந்த அர்ஜுன் குரங்கு இவ்வளோ நேரம் உள்ள என்னதான் பண்ணதுனே தெரில. இவனை சப்பா. அது சரி, நம்ம எதுக்கு அவனுக்காக வெயிட் பண்ணுறோம்? நமக்கு என்ன தலையில அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு. வந்தா வரான், வரலனா போகிறான். அஞ்சலி, இதுக்கு மேலே நீ எதுக்கு வெயிட் பண்ணுற? உன்னால என்ன தனியாக போக முடியாது, அதெல்லாம் உன்னால் தனியாலாம் போக முடியும். பேசாமல் நம்ம கிளம்புவோம். என்ன இவன் நம்மளை விட்டுட்டு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கா? குடிச்சு ஒன்னதான். நில்லு. இவன் சொன்னா நிக்கணுமா? அஞ்சலி நிக்காதடி, நீ பாட்டு போயிட்டு. என்ன இவ சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கா? குட்டச்சி, மூஞ்சலி, நில்லுடி. என்னது தீயா இவன? ஐயோ, என்னையா என்ன நினைச்சுக்கோ மனசுல? உன் இஷ்டத்துக்கு வாடிப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாடிப்படினா சொன்னா வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். பின்ன என்ன, நான் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. நான் தான் அப்பவே சொன்னல, எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு வழி தெரியாது, வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு. நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன சொன்னாலும் நீ கேட்கல, அதனாலதான் டீன்னு சொன்னேன். ஏன் இப்ப அதனால என்ன? என்னது அதனால என்னவா? அதெல்லாம் நீ டீன்லாம் சொல்லக்கூடாது. நீ இன்னொரு வாட்டி என்ன டீன் சொன்ன, அப்புறம் நான் உன்னை டான்னு சொல்லுவேன்டா. டால்டா. ஓ, எங்க டான்னு சொல்லு பாக்கலாம், தைரியம் இருந்தா. என்னது தைரியம் இருந்தா சொல்லவா? இந்த அஞ்சலி பத்தி உனக்கு தெரியாது. இப்ப சொல்றேன் பாருடா, நல்லா கேட்டுக்கடா. டேய், இப்ப காதுல விழுதாடா, நான் டான்னு சொல்றேன், உனக்கு கேக்குதாடா? டா 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 டா, போதுமா? அடி பாவி, அடியே, உன்னை நான் ஒரு வாட்டி தாண்டி டீன்னு சொன்னேன், அதுக்கு நீ என்ன இத்தனை தடவை டான்னு சொல்லுவியா? ஆமா, இப்ப என்னதுக்கு அப்படி தாண்டா சொல்லுவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேண்டாம். என்ன வேண்டாம்? டா 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 போடா, டால்டா. இப்ப இதுக்கு நீ கிட்டக்கு வந்து நிக்கிற? தள்ளி போ, பின்னாடி போ. இனிமே நீ டான்னு சொன்னா நான் இப்படிதான் பக்கத்துல வந்து நிப்பேன். என்ன ஓகேவா? இல்ல உன்னை இனிமே என்ன டான்னு சொல்லவே மாட்டேன். போதுமா? எப்பா சாமி, கொஞ்சம் தள்ளி போறியா? ஐயா மேல அவ்வளவு பயம் இருக்கணும். சரி சரி, வா, கோவிலுக்கு போலாம். லேட் ஆயிட்டு. எல்லாம் என் நேரம். இவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குல்ல. ஐயோ, இங்க பாரு, இன்னைக்கு நான் உன்னை கோயில் கூட்டிட்டு போனா ஒரு கண்டிஷன். ஓ, அப்படி என்ன கண்டிஷன் மேடம்? எங்க சொல்லுங்க, என்ன கண்டிஷன் கேட்கலாம்? என் வளர்ந்த மாடு, நல்லா காதுல கேட்டுக்கோ. இன்னைக்கு நான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்ன டீல்? ஓகேவா? இந்த டீலுக்கு ஓகேனா உன்னை நான் கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா நான் மட்டும் உன்னை கழட்டி விட்டுட்டு தனியா போயிடுவேன். என்னன்னு சீக்கிரம் சொல்லு. கேடி எந்த பால் போட்டு கோல் அடிக்க பாக்குறா பாரு. சரியான ஃப்ராடு தான் இவ. டீல் ஓகே தான். சரி ஓகே, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கணும்னா எங்க ஒரு வாட்டி அர்ஜுன் மாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்ல கதையா இருக்குது. நான் உன் கூட டீல் போட்டது நீ என்ன எதுவும் செய்ய சொல்லக்கூடாதுன்னு தான். இதுல நீ சொல்றதை நான் செஞ்சு அந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணணுமா? அப்படி ஒண்ணு எனக்கு தேவையே இல்லை. உன்னால என்னால கூட்டிட்டே போக முடியாது. நான் தனியாவே போய்க்கிறேன். குட்டச்சி, நில்லுடி, நானும் வரேன். எங்க என்ன கழட்டி விட்டுட்டு போறேன்? நில்லு. நான் சொன்னதுக்கு ஓகேனா நீ வரலாம், இல்லைன்னா இங்கே நின்னுக்கோ. நான் வரேன், பாய். ஐயோ, என்ன இவ விட்டுட்டு இவ பாட்டு போயிட்டே இருக்கா? மூஞ்சலி, வெயிட் பண்ண, நானும் வரேன். சரி, டீல் ஓகே. இன்னைக்கு எதுவும் ஒண்ணு செய்ய சொல்ல மாட்டேன். போதுமா? வெயிட் பண்ண, நானும் வரேன். கமின் ஆதி. யா சோனியா, கமின். ஹாய் ஆதி, சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? சோனியா, என்ன தேடிட்டு யாராச்சும் வந்தாங்களா? யார பத்தி கேக்குறான்? ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாலே, அவளை பத்தி தான் கேக்குறானோ? அவ இன்னொரு வாட்டி இங்க வராதபடிதான் நான் அடிச்சு விரட்டிட்டானே. இப்ப இவனை சமாளிக்கணுமா? சமாளிப்போம். என்ன ஆதி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல சோனியா, ஜூம் மீட்டிங் இப்பதான் முடிஞ்சது. சோ அந்த கேப்ல யாராச்சும் என்ன தேடி வந்திருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் கேட்டேன். யாராச்சும் வந்தாங்களா? இல்லையா ஆதி, அப்படி யாரும் வரலையே. வரலையா? சோனியா, நல்லா தெரியும்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள தான் கேட்குறேன். கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்ல. காலேஜ் படிக்கிற மாதிரியா? அந்த மாதிரி யாரும் வரலையாதி. நான் யாரையுமே பார்க்கலையே. நம்ம ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். புதுசாக யாரும் வரலையாதி. ஓ, ஓகே சோனியா, அந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்தாங்கன்னா மறக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. கண்டிப்பா சொல்றேன் ஆதி, கண்டிப்பா சொல்றேன். ஓகே சோனியா, யூ கேரி ஆன். ஓகே ஆதி. ஆதி, அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். ஆமா, நம்ம எப்போ ஊருக்கு கிளம்புறோம்? அம்மா கிட்ட பேசிட்டு உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சோனியா. ஓகே ஆதி, பாய்.
பாய் பாய் சோனியா. என்ன அந்த பொண்ணு இன்னைக்கு வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லையே. ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமா அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு? இல்லையே, அந்த பொண்ணு கண்ணில் அவள் படிப்புக்கான ஆசையை நான் பார்த்தனே, அதனால தானே கார்டை கொடுத்து என்னை மீட் பண்ண சொல்லியிருந்தேன். இருந்தும் அந்த பொண்ணு ஏன் வரலன்னு தெரியலையே. ஒருவேளை கடையில் அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா? என்னன்னே புரியலையே. ஆனால் அந்த பொண்ணு வருவான்னு எனக்கு தோணுச்சு, பட் அந்த பொண்ணு வரலை. அவளுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும். சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன ஆதி சொன்ன? அந்த பொண்ணு வந்தால் இன்ஃபார்ம் பண்ணணுமா? அச்சோ, ஸோ சாரி ஆதி. நான் பேசின பேச்சுக்கு அந்த பொண்ணு இன்னொரு டைம் வரணும்னு கூட நினச்சி கூட பார்க்க மாட்டா. அப்புறம் எங்கேருந்து அவள் வர்றது? அப்படியே வந்தாலும் இந்த சோனியா ஒன்றை மீட் பண்ண விடவே மாட்டா. அப்புறம் எங்கேருந்து ஆதி அவளை நீ மீட் பண்ணி அவள் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணி சப்பப்பப்பப்பப்பப்பா உன்னை நினச்ச பாவமாக தான் இருக்காதி. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உன் சொத்தை கட்டி பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல, அதனால தான் அப்படி பண்ணேன். ஒரு சைடு ஆதியை நினச்சா சிரிப்பாக இருக்குது, ஒரு சைடு பாவமாக இருக்குது. அந்த பொண்ணு உன்னை தேடி வரவே மாட்டா ஆதி, வரவே மாட்டா. இந்நேரம் நான் பேசின பேச்சுக்கு அவள் எங்கே நின்று அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும். சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். என்னடி சொல்ற? இப்படி இல்லாம பேசினாங்க? ஆமாண்டி. இப்படி இல்லாம அந்த பொம்பளை பேசுவா? அவளுக்கு என்ன அவ்வளவு திமிராடி? எல்லாம் பணம் இருக்குங்கிற திமிரு. விடு கவி, எல்லாம் என் தலை எழுத்து. யார போய் நான் குத்த சொல்ல முடியும்? நாங்க போயிருக்கவே கூடாதுடி. போனதுனாலதான் இப்படி எல்லாம் அவங்க திட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? இனியா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. சரி விடு, உன்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்த சார வேற எப்படி நம்ம மீட் பண்ணலாம்னு யோசிப்போம். இல்ல கவி, இனிமே நான் படிக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டேன்டி. என்னடி இப்படி சொல்ற? நீ எவ்வளவு ஆசையாடி காலையில கிளம்பி போன நான் மறுபடியும் படிக்க போறேன் அப்படின்னு. இப்ப என்னடி இப்படி சொல்ற? எனக்கு என்னமோ அந்த ஆதி சாரை கண்டிப்பா நீ மீட் பண்ணா உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுதுடி. நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்டி. இல்ல கவி, வேணாம். இந்த விஷயத்தை இதோட நம்ம விட்டுறலாம். என் தலையெழுத்து இப்படிதான் இருக்குன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாதுடி. விட்டுடி. ஐயோ சரிடி, சரி அழுகாத. ஃபர்ஸ்ட் கண்ணை தொடடி. சரிடி. மேடம் என்ன தேடினாங்களாடி? ஐயோ இனி ஆமாண்டி, அது ஹிட்லர் பொம்பளை காலையில இருந்து உன்னை வலை போட்டு தேடிட்டு இருந்தாடி. நான் தான் அந்த செக்ஷன்ல இருக்கேன் இந்த செக்ஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருந்தேன்டி. இப்ப தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வேலை வந்துச்சுன்னு சொல்லி கிளம்பி போனாடி. சரி வா, அவ வந்து திரும்பி வர காட்டி நம்ம செக்ஷனுக்கு போயிடலாம் வா. ரொம்ப தேங்க்ஸ் டி. இனியா இது என்னடி இருக்கு? சரிடி, நீ ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் சீக்கிரமா மாறிடும் சரியா? அடி போடி, நீ வேற. நானும் எல்லாம் மாறிடும் நினைச்சுதான் ஆசையா காலையில போனேன்டி. ஆனா எனக்கு எதுவுமே மாறாதுடி, எதுவுமே மாறாது. இனியா ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லா தான் நடக்கும்டி, நம்புடி. சரிடி, நான் போய் வேலையை பார்க்கறேன். அந்த பொம்பளைக்கு என்ன அவ்வளவு திமிரா? இனியா சொல்றதை கேட்கறப்ப எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. பாவம் இனியா அந்த இடத்துல எவ்வளவுலாம் ஃபீல் பண்ணிருப்பா. இதனால இந்த பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு இருந்திருக்க கூடாது. ஐயோ, ஆனாலும் இனியா பாவம், அவளோட லைஃப் எப்படியாச்சும் மாறிடும் நினைச்சிட்டு இருந்தேன் நானும். கடைசியில பார்த்தா எதுவுமே நடக்காம போச்சு. கடவுளே, நீ தான் அந்த ஆதி சாரை எப்படியாச்சும் இனியா மறுபடியும் மீட் பண்ற மாதிரி பார்க்கணும். கடவுளே, இது மட்டும் ஹெல்ப் பண்ணி எனக்கு அது போதும். ஐயோ குட்டிச்சி, கொஞ்சம் பொறுமையா தான் போய், எதுக்கு இப்ப ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கா? நான் நார்மலா தான் போயிட்டு இருக்கேன். உனக்கு தான் வயசாயிட்டுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஆமா மாதிரி அசஞ்சு வந்துட்டு இருக்கேன். என்னது வயசாயிட்டா? ஆமா, இதை நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? உனக்கு நல்ல வயசாயிடுச்சு, அதனாலதான் உன்னால நடக்கவே முடியல. யாருக்கு வயசாயிட்டு? இப்ப பாரு, என் ஸ்பீடுக்கு நீ ஈடு கொடுத்து நடக்குறியான்னு பாக்கலாம். அதையும் பாக்கலாம். ஐயோ, இப்ப எதுக்கே நீ ஊட்டி ஊட்டி வந்துட்டு இருக்க? பின்னாடி போ, பின்னாடி போ. இது நல்ல கதையா இருக்கே. நான் பாட்டு சிவனேன்னு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். நீ தானே எனக்கு வயசாயிட்டுன்னு சொன்ன, அதனாலதான் ப்ரூவ் பண்றதுக்காக உனக்கு பின்னாடியே நடந்து வரேன். என்ன இப்போ ஒத்துக்கிறியா எனக்கு வயசாகலன்னு? ஐயோ, சரியான டார்ச்சரியா நீ. உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? அப்புறம் எதுக்கு நீ பேசுற? கீழே கல்லு இருக்கு, பாத்து போ, விழுந்துடாத. எங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாத்துட்டு வா. பெருசா வந்துட்டான் சொல்றதுக்கு. கையில் மிதக்கும் கனவாணி, கைகால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே. உன்னை என்ன பண்ற? கையடியா? விடு. என்னது? என்ன விடுன்னு சொன்ன? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பப்ளிக் பேசல. இப்படி பிடிச்சிருக்க? கையடியா? கையடி ஃபர்ஸ்ட்.
இது நல்ல கதையா இருக்கே. சரி, கல்லு தறிக்கு கீழே விழ போனியன்னு சொல்லி தாங்கி பிடிச்சா ரொம்பல ஓவரா பண்ற. விழுந்தா விழுந்துக்க போறேன், ஒன்னு யார் பிடிக்க சொன்னது? கட்சி இடிச்ச முதல்ல எல்லாரும் பாக்குறாங்க. ஒன்னெல்லாம் அப்படியே வில்லுன்னு சொல்லி விட்டுருக்கணும். தாங்கி பிடிச்சல என்ன சொல்லணும். உங்ககிட்ட நான் சொன்னனா நான் கீழே விழ போறேன், தாங்கி பிடின்னு. இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணாதே, என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு வாட்டி இது மாதிரி வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான். இந்த அஞ்சலியை பத்தி உனக்கு தெரியாது. எம்மா தாயே, நீ கீழே விழ போனதான் தெரியாம புடிச்சிட்டேன் போதுமா? அதுக்கு எதுக்கு நீ ரொம்ப ஓவரா புரியுற? வேணா நான் உங்ககிட்ட சாரி வேணாலும் கேக்குற. சாரி 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 போதுமா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இங்க பாரு, ஒழுங்கா டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வா, புரியுதா? எல்லாம் என் நேரம் உதவியும் பண்ணிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்குறேன் பாரு. சரிங்க மேடம், சரிங்க. நீங்க முதல்ல ரோட்டை பார்த்து நடங்க. எனக்கு எல்லாம் நடக்க தெரியும், நீ ஒழுங்கா பின்னாடி வா. இந்த குட்டச்சி ரொம்ப ஓவரா தான் பண்றா. ஏதோ நான் பிளான் பண்ணி அவளை அப்படியே தடுக்கி விழ வச்சு அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அது ஏதோ கடவுளா பார்த்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, இவன் என்ன இவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கா? குட்டச்சி இரு. இப்ப யார் ஃபோன் பண்றது? ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எங்கேயாச்சும் என்ஜாய் பண்ண விடுறாங்களா? யார் அது? ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? யா சார், ஐ எம் குட். இல்லை சார், நான் பர்சனல் விஷயமா ஒரு 1 வீக் வெளியில் வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் அவைலபிள் இல்லை சார். யா சார் ஒரு 10 days ஆகும் ஊருக்கு வரதுக்கு. ஓகே சார். இல்லை சார், அர்ஜென்ட்னா என்னோட கொலீக் டாக்டர் ஷில்பா இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க கிட்ட வேணா நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா அவங்கள பார்க்குறீங்களா? ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. டேய் ராஜேஷ், உன் ஆள் அஞ்சலி வராடா? ஆமா மச்சான், இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டா. அவளை பார்க்க தாண்டா வந்தேன். என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலையே. மச்சான், உனக்கே தெரியலடா நான் அவ பின்னாடி எவ்வளவு நல்லா சுத்திட்டு இருக்கேன்னு. அவ என்னடானா என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாடா. எப்ப நான் போய் ஏதாச்சும் கேட்டாலுமே எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்றாளே தவிர்த்து அவ ஆளை காட்டவே மாட்டேங்கிறாடா. அதனால தாண்டா இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து பேசலான்னு இருக்கேன்டா. டேய், ஒருவேளை அவ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்லடா. இல்ல மச்சான், நான் ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து அவ இப்படிதான் மச்சான் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஆள் இருக்குன்னு. எனக்கு என்னமோ அவ பொய் சொல்றான்னு தோணுதுடா, என்ன அவாய்ட் பண்றதுக்காக. அதனால தாண்டா இன்னைக்கு 2ல் 1 முடிவு அவகிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்னமோ பண்ணு மச்சான். அடிக்கடி வாங்கி கொடுத்துறாதடா, எனக்கு என் உடம்பு தாங்காதுடா, பிஞ்சு பாடிடா. அட யாருடா இவன் வேற? டேய் இருடா, நானே டென்ஷனா இருக்கேன் அவகிட்ட பேசுறது நினைச்சு. இதுல நீ வேற ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? சரி மச்சான், நான் பேசல. நீ ப்ரிப்பேர் பண்ணு அவள்கிட்ட பேசுறதுக்கு. ஆமா மச்சான், நீ சொல்றது சரிதான்டா. அவகிட்ட நேரா பார்த்து பேசுறப்ப மட்டும் எனக்கு வார்த்தையே வராதுடா. நான் இப்பயே ப்ரிப்பேர் பண்றேன்டா. அர்ஜுன் குரங்குக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன பிடிச்சிருப்பான். வளர்ந்த மாடு அவனுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு பின்னாடி தான் குரங்கு வந்துட்டு இருந்துச்சு. காணும் பாரு, எங்க போய் நின்றுட்டு இருக்குன்னே தெரியல. இப்ப இவனை தேடி வேற நான் போகணுமா? நான் எதுக்கு போகணும்? வந்தா வரலையா போறான். இவன் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கான்? சப்பா, இவனோட பெரிய தொல்லையா போயிட்டு எத்தனை தடவை தான் இவகிட்ட சொல்றது நானு. ஐயோ, என்ன சொன்னாலும் போயே தொலைய மாட்டேங்கிறான். மாத்தி எல்லாரும் என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கானுங்க. இப்ப இவன் வேற வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல. எதுக்கு வம்பு? பேசாம இவனை பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுவோம். அஞ்சலி நில்லு அஞ்சலி, உங்ககிட்ட பேசதான் அஞ்சலி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ராஜேஷ், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னு. நீ ஏன் கேட்கவே மாட்டேங்கிற? சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. இல்ல அஞ்சலி, அது வந்து இல்ல, எனக்கு என்னமோ நீ பொய் சொல்ற மாதிரி தோணுது அஞ்சலி. உனக்கு ஆளெல்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நீ என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் ஆள் இருக்குன்னு பொய் சொல்றேன்னு எனக்கு தோணுது அஞ்சலி. டேய் மச்சான், இப்ப எதுக்குடா உன் வாய் தந்தி அடிச்சிட்டு இருக்கு? டேய் வாய மூடுறா. நானே இப்பதான் தைரியத்தை வரவழைச்சு அவகிட்ட கேட்டிருக்கேன். நீ வேற ஏன்டா? என்கிட்ட மட்டும் நல்லா பேசு, அவகிட்ட மட்டும் திக்குவாய் மாதிரி திக்கி பேசு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு இரு. ஐயோ ராஜேஷ், நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? எனக்கு உண்மையாவே ஆள் இருக்கு ராஜேஷ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி அஞ்சலி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். உன் ஆளை எனக்கு ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. அதுக்கப்புறம் நான் உன் சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்னது, ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா? ஐயோ டேய், நான் இருந்தா தானே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். சரி, ஆள் இருக்குன்னு சொன்னா நீ போயிடுவேன்னு பார்த்தா சும்மாலே நீ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, இல்லாத ஆளுக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா இப்படி என்னால சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்றீங்க கடவுளே. அஞ்சலி உன்கிட்ட தான் அஞ்சலி கேக்குறேன். சொல்லு ராஜேஷ். அஞ்சலி, அதான் சொன்னனே அஞ்சலி, உன் ஆளை ஒரே ஒரு வாட்டி மட்டும் காட்டுன்னு. அது வந்து குட்டச்சி, என்ன நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு வந்துட்ட? ஐயோ, இந்த அர்ஜுன் குரங்கு வேற. நானே இவகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுல இவன் வேற ஏன் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். கடவுளே. குட்டச்சி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்ன நீ பாட்டு நின்னுட்டு இருக்க? என்னது? மச்சான், எனக்கு என்னமோ அந்த நிக்கிறாரு பத்தியா, அவர் தான் அஞ்சலியோட ஆளுன்னு நினைக்கிறேன்டா. சும்மா சொல்லக்கூடாதுடா, சூப்பரா இருக்காருடா. எனக்கே அவரை சைட் அடிக்கணும் போல இருக்குடா. ஆனா ஒண்ணு மச்சான், உன் ஆளுக்கேத்த சரியான ஆளு அவர் தான்டா. டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்ற? ஒருவேளை அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்ப அவளுக்கு ஆள் இருக்கா? ஐயோ, நான் தான் அது பொய்யா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டனோ. என்ன மச்சான், உனக்கு பார்த்தோன்னே தெரிய வேணாமா? 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்டா. டேய் மச்சான், போதும்டா, ரொம்ப என் மனசை நோகடிக்காதடா. இந்த பிஞ்சு மனசு வலிக்கும்டா.
சரி மச்சி, விடு விடு. திரிசா இல்லைன்னா திவ்யா, இந்த அஞ்சலி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அம்முக்குட்டி உனக்கு கிடைக்கும். வா வா பாத்துக்கலாம். தட்டி விடு தட்டி விடு. என்ன போ மச்சான். அஞ்சலி அஞ்சலி சொல்லு ராஜேஷ். அஞ்சலி, அப்போ உனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னியே, அந்த ஆளு இவரு தானா? என்ன இவ லூஸ் தனமா இந்த அர்ஜுன் குரங்க போய் ஆளான்னு சொல்லிட்டு கேக்குறான். சரியான பைத்தியமா இருப்பான் போல. ஏ அஞ்சலி, உனக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. பேசாம இப்போதைக்கு இவனை சமாளிக்கிறதுக்கு இந்த குரங்க ஆளுன்னு சொல்லு. அப்பதான் இவன் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். சரி, பேசாம இதே கண்டினியூ பண்ணிடலாம். ஆஹா, ஆமா ராஜேஷ், இவருதான் என்னோட ஆளு. என்னது ஆளா? இவ என்ன பேசிட்டு இருக்கா? எனக்கு ஒன்னும் புரியல. அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா, கொஞ்சம் இங்க வாங்கலேன். என்னது அர்ஜுன் மாமாவா? அடிச்சு கேட்டாலும் அப்படி என்னை கூப்பிட மாட்டா. இப்ப என்ன புதுசா அர்ஜுன் மாமான்னு சொல்றா? ஒன்னும் புரியலையே. எதுக்கு பக்கத்துல போய் கேட்போம். அர்ஜுன் மாமா பக்கத்துல வாங்கன்னு கூப்பிட்டேன். வாங்க மாமா. ஏ குடிச்சி, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்னடா தடிக்க விழுந்தேன்னு உன்னை தாங்கி பிடிச்சா திட்டிட்டு வந்து இப்ப என்னடா நீங்க பக்கத்துல வர சொல்ற? என்ன நடக்குது இங்க? எனக்கு சுத்தமா புரியல. ஐயோ கத்தாதையா, கத்தாத. சொல்றேன் கேளு. ஐயோ ப்ளீஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது வந்து இந்த நிக்கிறான்ல, இவன் பேர் ராஜேஷ். இவன் ரொம்ப நாளா என்னை லவ் பண்ற சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காயா. அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக நான் வந்துட்டு எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இவன் என்னடா பொசுக்குன்னு இன்னைக்கு வந்து திடீர்னு உன் ஆள் யாருன்னு சொல்லு, நான் வந்து இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாயா. அதனாலதான் ப்ளீஸ்யா ஆளா ஒரு 5 நிமிஷம் வச்சு நடியா. ப்ளீஸ்யா. என்ன இது இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்காததெல்லாம் நடந்துட்டே இருக்குது. குட்டச்சி அவ வாயாலே என்ன அவ ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, இது கேட்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏ குட்டச்சி, நீ சொன்னாலும் சொல்லல, நான் மட்டும் தாண்டி வாழு. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ என்னையா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? சரி விடு, நான் வேற யாரையாச்சும் ஆளை செட் பண்ணிக்கிறேன். என்னது வேற ஆளை செட் பண்ண போறாளா? இல்ல நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்ல. நீ சொன்ன மாதிரியே உன் ஆளாவே நான் நடிக்கிறேன். ஓகேவா? என்ன இந்த குரங்கு உடனே ஒத்துக்குச்சு. சரி சீன் போடுவான்னு பார்த்தா உடனே ஒத்துக்கிட்டானே. எது எப்படியோ முதல்ல இந்த ராஜேஷை சமாளிச்சு இன்னையோட உனக்கு ஒரு எண்டு கடை போடணும். அப்பா ஐயோ, வளர்ந்த மாடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்யா. என்னது யோவா? ஹலோ மேடம், இப்ப நான் உங்களோட ஆளு. ஒழுங்கா என்ன அர்ஜுன் மாமான்னு கூப்பிடுங்க. ஐயோ எல்லாம் என் நேரம். அர்ஜுன் மாமா. சொல்லுமா. டேய் மச்சான், என்னடா இவங்க 2 பேரும் நம்ம இங்க நிக்கிறது கூட தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், வெந்த புண்ணுல வேலை தூக்கி பாச்சாதரா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அஞ்சலி அஞ்சலி. ராஜேஷ், இவர்தான் ராஜேஷ், என்னோட ஆளு அர்ஜுன். ஆகா, குட்டச்சி வாயாலேயே அவளை என் ஆளுன்னு சொல்றாளே, கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட இன்பத்தேன் வந்து பாயுது காதீனிலே. ஓகே அஞ்சலி. ஹாய் ப்ரோ, என் பேரு ராஜேஷ். ஹாய் ப்ரோ, ஐ ஆம் அர்ஜுன். ஓ ஹாய் அர்ஜுன் ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? ப்ரோ நான் டாக்டர் ப்ரோ, சென்னையில டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ப்ரோ? நாங்க அஞ்சலி காலேஜ்ல தான் படிக்கிறோம் ப்ரோ. ஓ சரி ப்ரோ. ப்ரோ அப்புறம் சாரி ப்ரோ, நீங்க தான் அவ ஆளுன்னு தெரியாம அவளை கொஞ்ச நாள் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ப்ரோ. அவ பொய் சொல்றான்னு நினைச்சு. அஞ்சலி மன்னிச்சிடு அஞ்சலி. இனிமே நான் கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அஞ்சலி. அப்பாடா தொல்லை விட்டுச்சுடா. ராஜேஷ், இட்ஸ் ஓகே ராஜேஷ், இட்ஸ் ஓகே. நான் தான் சொல்லல ராஜேஷ் எனக்கு ஆள் இருக்குன்னு. இப்போ நம்புறியா? அஞ்சலி இப்ப நம்புறேன் ப்ரோ. அப்புறம் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா உங்க மேரேஜ்க்கு என்னை இன்வைட் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. நானும் அஞ்சலி சேர்ந்து வந்து எங்க மேரேஜ்க்கு உங்களை இன்வைட் பண்றோம் ப்ரோ. இந்த அர்ஜுன் குரங்கு என்ன 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கான். இவனை அவன் போகட்டும். என்ன இவன் பாட்டுக்கு மேரேஜ் 2 பேர் சேர்ந்து வந்து இன்வைட் பண்ணுவோம் சொல்லி கதெல்லாம் விட்டுட்டு இருக்கான். இவனை கொஞ்சம் நடிக்க சொன்னா ரொம்ப ஓவரா நடிச்சிட்டு இருக்கான். இரு அவன் போகட்டும், அப்புறம் இருக்கும் எனக்கு. ஓகே ப்ரோ, அப்ப நான் கிளம்புறேன். அஞ்சலி பாய் அஞ்சலி. அப்புறம் சாரி அஞ்சலி. ஓகே ராஜேஷ். அப்பா தொல்லை விட்டுருச்சு இவனை. ஐயோ என்னையா நீ பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கோ மனசுல என்ன? இது நல்ல கதையா இருக்கே. சரி போனா போட்டும். நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதோ ரொம்ப கெஞ்சி கேக்குதுன்னு சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணல. உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. ஹலோ மேடம், இப்படிலாம் நான் பேசினதுனாலதான் அவரு இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன மறுபடியும் வேணா நான் போய் சொல்லவா நான் இவளோட ஆள் இல்ல நடிச்சேன்னு? ஐயோ அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல தள்ளி நில்லையா? அதான் ஆக்டிங்லாம் முடிஞ்சிச்சுல, தள்ளி நில்லு. உனக்குலாம் ஹெல்ப் பண்ணல. என்ன நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. ஹலோ, உங்களுக்கு வேணா நீங்க தள்ளி நில்லுங்க. எல்லாம் என் நேரம். என்ன மேடம் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர்த்து தள்ளியே நிக்க மாட்டேங்கிறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் போற வர இடத்துல ஒரு வயசு பையனை ஒட்டி இப்படி அனுப்பிங்க. ஹலோ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எல்லாம் என் நேரம், என் நேரம். போதுமா சார்? போதும். வளர்ந்த மாடு ரொம்ப தான் பண்றான். ஏயா தம்பி. சொல்லுங்க பாட்டிமா. என்ன தம்பி, கோயிலுக்கு போற மாதிரி தெரியுது. உன் பொண்டாட்டிக்கு ஒரு முறை பூ வாங்கி கொடுப்பா. என்னது பொண்டாட்டியா? இது கூட கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. என்ன பாட்டி? எப்ப தம்பி ஒண்ணு இல்லப்பா, உன் பொண்டாட்டி பூ இல்லாம இருக்கா பாருப்பா. ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க சொன்னப்பா. ஏமா பொண்ணு. ஐயோ, இந்த பாட்டி மட்டும் அவளை என் பொண்டாட்டின்னு சொன்னது குட்டச்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், சாமி ஆடிடுவாளே. பாட்டி என்ன
நீ ஒரு கல்யாணம் பொண்ணு வெள்ளிக்கிழமை அதுவுமா தலையில பூ வைக்காம போலாமா? அவன் புருஷன்ட்ட ஒரு முளை பூ வாங்கி கொடுக்க சொல்லி வச்சுக்கமா தலையில. என்னது புருஷனா? ஐயோ பாட்டி, எனக்கு கல்யாணமே ஆகல. என் வளர்ந்த மாடு என்ன அவங்க சொல்ல சொல்லி கேட்டுட்டு அப்படியே நின்னுட்டே இருக்க. ஐயோ சொல்லியா நம்ம கிட்ட கல்யாணம் ஆகலன்னு? ஆமா பாட்டிமா, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னப்பா சொல்ற? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓ, அப்ப உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த பொண்ணு தான் நீ கட்டிக்க போற பொண்ணா? பரவாயில்லப்பா, கட்டிக்க போற பொண்ணுக்கும் பூ வாங்கி கொடுத்தா தப்பு இல்ல. நீ பூ வாங்கி கொடுப்பா. ஐயோ, என்ன இந்த பாட்டி கட்டிக்க போற பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு குழு குழுன்னு தான் இருக்கு. ஆனா அவ அங்க ஒருத்தி சாமியில ஆடுவா. ஐயோ ஐயோ முறைக்கிறாளே. அஞ்சலி, அது வந்து என்ன நினைச்சிருக்கோம் மனசுல நீ? அவங்க ஃபர்ஸ்ட் என்னடா பொண்டாட்டின்னு சொல்றாங்க, அதுக்கு வாயை மூடிட்டு அப்படியே செல்ல மாதிரி நிக்கிற. இப்போ என்னடா கட்டிக்க போற பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா நீ பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டே இருக்க? எதாச்சும் சொல்லியா? சொல்றேன். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என்னது எதுக்கு டென்ஷன் ஆகுறனாவா? ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு? ஏன் அஞ்சலி, உனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லடி, நாளே சரியில்லை. ஐயோ நான் முன்னாடி போறேன், ஏதாச்சும் சொல்லிட்டு நீ பின்னாடி வா. அப்பா தேங்க் காட், நல்ல வேளை இதோட நிறுத்திட்டா. தம்பி, என்ன தம்பி, நீ கட்டிக்க போற புள்ள நீ பூ வாங்கி கொடுத்துட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாக்கும். ஐயோ இந்த பாட்டிமா வேற. ஐயோ பாட்டிமா, அப்படிலாம் இல்ல. வேற எப்படிப்பா? பாரு அந்த பொண்ணு எப்படி கோச்சிக்கிட்டு போகுதுன்னு. நீ அப்பயே பூ வாங்கி கொடுத்துருக்கலாம்ப்பா. ஐயோ நான் என்ன சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க போல இருக்கு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். ஐயோ பாட்டி, அதெல்லாம் இல்ல பாட்டி. அவளுக்கு பூ வச்சுக்க பிடிக்காது பாட்டி, அதனாலதான். சரி பாட்டி, ரொம்ப நேரம் ஆயிடுது, நான் கிளம்புறேன். சரிப்பா சரிப்பா. ஐயோ இந்த குட்டிச்சு வேற சும்மாவே ஆடுவா. இப்ப சலங்க கட்டி விட்ட மாதிரில இந்த பாட்டி வேற ஒரு குண்டு தூக்கி போட்டுச்சு. ஐயோ இப்ப போய் அவளை வேற சமாளிக்கணுமா? கடவுளே, டே அர்ஜுன் சீக்கிரம் போடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் நம்ம கதையில இருக்கு, அதனால மறக்காம எல்லா எபிசோடையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பாக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.